சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பெருமாள் உங்கள் இல்லம் தேடி வருகிறார் என்றால் கட்டாயம் இந்த 4 உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வரும். அது எந்த உயிரினம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாளை பலருமே பணக்கார தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர் நிறைய செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஆனால் எளிமையான தெய்வம். நம்ம உள்ளன்போடு வணங்கும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம இல்லம் தேடி வரும். அப்படி உங்கள் வீட்டிற்கு அந்த நாராயண பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்றால் கட்டாயம் இந்த 4 உயிரினங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். அதில் முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு மாடியில் கருடர் அடிக்கடி வட்டமிடுவதை உங்களால் பார்க்க முடியும். பெருமாளின் வாகனமாகவும் பெருமான் பக்தர்களின் மிக முதன்மையான பக்தராகவும் இருக்கக்கூடியவர் கருட பகவான். கருடன் பெருமானை வணங்கக்கூடியவர். எந்த இடத்துல பெருமாள் இருக்கிறாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக கருட பகவான் இருப்பார். அதனால உங்கள் வீட்டை சுற்றி கருட பகவான் வட்டமிடிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த பெருமாள் அனுகிரகம் இருக்கின்றது. பெருமாள் உங்கள் இல்லம் தேடி வருகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை. ஆமை சிலைகள் உங்கள் வீட்டுக்கு வருவது, இல்லை ஆமை கனவில் வருவது, இல்லை நீங்கள் ரோட்டு பக்கமாக ஆமைகளை பார்ப்பது, அல்லது ஆமை உங்கள் வீட்டிற்குள் வருவது, இது அனைத்துமே அந்த பெருமாளின் அனுகிரகம் உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலை கடையும் போது மந்தார மலையை தாங்குவதற்காக கூர்ம அவதாரத்தை, அதாவது ஆமை அவதாரத்தை எடுத்தவர் இந்த பெருமாள் தான். அதனால ஆமையின் ரூபத்திலும் பெருமாள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். மேலும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால பெருமாளுக்கு உகந்த பூவை நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த பெருமாளின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். பெருமாளுக்கு உகந்த பூக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஜாத மலர், தாமரை மலர், செம்பருத்தி மலர் மற்றும் சாமந்தி பூ. அதுலேயும் வியாழக்கிழமைகளில் நம்ம செம்பருத்தி பூ மற்றும் சாமந்தி பூவை இந்த பெருமாளுக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது, உங்கள் வீட்லையா இருக்கட்டும், கோவில்லையா இருக்கட்டும், நம்ம அந்த பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த பெருமாள் நம்மளுடைய வீட்டிற்கு வருவார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய அனைத்து வேண்டுதல்களையும் விரைவில் நிறைவேற்றுவார். மூன்றாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுமுனிவர் மற்றும் மற்ற உயிரினங்களை காப்பாற்றுவதற்காக பெருமாள் மீன் அவதாரமான மச்ச அவதாரத்தில் மீன் ரூபத்தில் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு புராணம் இருக்கின்றது. அதனால் மீன் உங்கள் வீட்டில் இது போன்ற சூழல்லாம் வருகின்றது. மீன் அடிக்கடி கனவுல வருகின்றது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் மீன் சம்பந்தமான கனவுகள், மீன் பொம்மைகள், மீன் குட்டி ஈன்றுவது, இல்லை மீனுக்கு அதிக உணவு கொடுக்கும் சூழல்லாம் வந்துச்சுன்னா அந்த பெருமாளின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நான்காவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே, பசு. நம்ம பெருமான் கண்ணன் ரூபத்தில், அதாவது கிருஷ்ணர் ரூபத்தில் அவதாரம் எடுக்கும்போது பசுவை மிகவும் நேசித்தார். எனவே அது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த உயிரினமாகவே இருக்கின்றது. அதனால் பசுமாடு உங்கள் வீட்டு வாசலுக்கு வருகின்றது. இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் என்றாலும் போகாமல் உங்கள் வீட்டு வாசலில் நின்று நீங்கள் ஏதாவது உணவு கொடுத்தால் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு தான் போகின்றது அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, அந்த பெருமாளின் அனுகிரகம், லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம், உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் ஒரு சேர உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு பிடித்த உணவுகளை நம்ம படையல் வைப்போம். அதில் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த உணவுகள் ஒரு 3 உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற உணவுகள் பெருமாளுக்கு மிகவும் பிடிக்கும். அதுலேயும் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, லட்டு, இந்த 3 உணவுகளும் பெருமாளுக்கு மிக பிடித்த உணவுகளே. இந்த உணவுகளின் வாசம் வருவதும் துளசியின் மனம் வருவதும் உங்கள் வீட்டில் பெருமாள் இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதியளிக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த உணவுகள் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது, இந்த பெருமாள் கோவில் பிரசாதங்கள் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது அப்படின்னாலும் பெருமாளின் அனுகிரகம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். பெருமாளின் அனுகிரகம் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தில் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். பெருமாளை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா
ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.